வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வு நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட். இதுல 32 தேர்வுகள் மொத்தம் நம்ம ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது டெஸ்ட் பார்ப்போம். வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெஸ்டா கொடுக்கணும்னு நாங்க ட்ரை பண்றோம். சோ இன்றைய தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய அறிவியல் தேர்வு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கவர் ஆகும். இதுல 6 to 10th இருக்காது, 8, 9, 10th இந்த 3 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் எடுத்திருக்கோம். சோ இத நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அவை ஒன்றை ஒன்று தொடும்போது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வானது என்னவென்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பநிலை. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்ப கடத்தல், கண்டக்ஷன். சோ வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா 3 வழியில பரவுது. சரிங்களா? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகே, வெப்ப கடத்தல் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்பச்சலனத்தை பத்தி பார்க்க போறோம். வெப்பச்சலனம்னா உங்களுக்கு அதிக வெப்பமுள்ள பகுதிகளிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு, அதிக வெப்பமுள்ள பகுதியில் இருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவல். இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பச்சலனம் சொல்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு என்னன்னா மின்காந்த அலைகளாக பரவுகிறது. அடுத்து 2வது கேள்வி. Consider the following statements. சரிங்களா? சோ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையே அக ஆற்றல் ஆகும். ஓகே, இது சரி. 2வது பாத்தீங்கன்னா அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. இதுவும் சரி. இந்த ஆற்றலானது குளிர்ந்த பொருட்களிலிருந்து சூடான பொருளுக்கு பாய்ந்து செல்லும். சோ தவறு வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூடான பொருட்களிலிருந்து குளிர்ந்த பொருட்களுக்கு பாய்ந்து செல்லும். இதுதான் உங்களுக்கு விடை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இன்கரெக்ட் கேக்குறாங்க. சோ இங்க இன்கரெக்ட் என்னன்னா 3 only. அப்ப ஆன்சர் பி. சோ அதுக்குண்டான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா heat energy flows from hot substance to cold substance. சரிங்களா? சோ அக ஆற்றலானது அதிக வெப்பநிலை இருக்கும் இடத்திலிருந்து குறைந்த வெப்பநிலை இருக்கும் இடத்திற்கு பாய்ந்து செல்லும். இதுதான் உங்களுக்கு சரியானது. Third question. 3வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா choose the incorrect pair. Substance and specific heat capacity. சரிங்களா? சோ இதுல எது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்கு. வாட்டர் தவறா இருக்கா, இல்ல sea water தவறா இருக்கா, ஐஸ் தவறா இருக்கா, ஸ்ட்ரீம் தவறா இருக்கா? சரிங்களா? நீர் 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. இதுக்கு ஆன்சர் என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர், பனிக்கட்டி, நீராவி எல்லாமே சரியா இருக்கு. சோ 4வது கேள்வி. வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கரும் அல்லது வெளியிடும் வெப்ப ஆற்றல் என்ன என்பதுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா? சோ அதுல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தன் உள்ளுறை வெப்பமா, பதங்கமாதலா, தன் வெப்ப ஏற்புத்திறனா? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட், உள்ளுறை வெப்பம். விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட், தன் உள்ளுறை வெப்பநிலை என்ன? ஓர் அலகு நிறை கொண்ட ஒரு பொருள் திட, திரவ, வாயு ஆகிய நிலைகளிலிருந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலே தன் உள்ளுறை வெப்பநிலை என்பதாகும். சப்ளிமேஷன், பதங்கமாதல். Solid is converted to gaseous state is called sublimation. வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படுகிறது. எக்ஸாம்பிள், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதங்கமாதலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ், அயோடின், ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நாப்தலின் பால்ஸ். இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன். ஓர் அலகு நிறையுள்ள 1 கிலோகிராம். ஒரு அலகு நிறையுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் அளவே தன் வெப்ப ஏற்புத்திறன் ஆகும். 5வது கேள்வி. Consider the following statements. Radiation can occur in vacuum. So வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நடைபெறும், வெப்ப கடத்தல் வெற்றிடத்தில் நடைபெறும், வெப்பச்சலனம் வெற்றிடத்தில் நடைபெறும். இதுல எது சரி? பின்வரும் வாக்கியங்களை ஆராய. எது சரி? பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்ப கடத்தல். சோ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா select the incorrect answer. சோ இது தவறான விடைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல தவறான விடை என்னன்னு பார்ப்போம். வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நடைபெறும். சரி. வெப்ப கடத்தல் வெற்றிடத்தில் நடைபெறாது, வெப்பச்சலனம் வெற்றிடத்தில் நடைபெறாது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட்னால பி 2 மற்றும்
மூங்கு. ஸோ அதுக்குண்டான விளக்கம் இருக்கு. கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் நீட் matter to be present. சோ அப்ப உங்களுக்கு வெப்ப கடத்தலும் வெப்பச்சலனமும் வெற்றிடத்தில் நடைபெறாது. அவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெற என்ன பண்றாங்க, ஒரு பருப்பொருட்கள் தேவைப்படும். பருப்பொருட்கள் அவை நடைபெற பருப்பொருட்கள் தேவைப்படும். சோ அடுத்து ஆறாவது கேள்வி, consider the following pair. சோ வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் இணைகளை ஆராய்ச்சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? SI unit of temperature. சரிங்களா? SI unit of temperature Kelvin. SI unit of specific latent heat joule per kilogram. SI unit of capacity joule per Kelvin. SI unit of specific heat capacity joule kilogram power -1 Kelvin power -1. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா பொருந்தி இருக்குது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B. சோ இந்த SI அலகுகள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேள்வியில் அதிகமா கேட்பாங்க. இத கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. சோ அடுத்த ஏழாவது கேள்வி, match the following. சோ melting, freezing, vaporization and condensation. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு C. அப்போ உருகுதல் அப்படினாச்சுனா உங்களுக்கு வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுதல். உறைதல் வெப்பத்தை வெளியிட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுதல். ஆவியாதல் வெப்பத்தை உட்கவர்ந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுதல். குளிர்தல் வெப்பத்தை வெளியிட்டு வாயு நிலையிலிருந்து திரவமாக மாறுதல். எட்டாவது கேள்வி, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி பிராசிஸ். சரிங்களா? சோ பித்தளையோட தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B 380 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பெசிபிக் கெபாசிட்டி ஹீட் கெபாசிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. லெட்டுக்கு 130, மெர்க்குரிக்கு 139, பிராஸ்க்கு 380, ஜிங்க் இதுதான் क्वेश्चनா கேட்டிருந்தோம். சரிங்களா? சோ ஜிங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 391, காப்பருக்கு 399, அயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 483, கிளாஸ்க்கு 504, அலுமினியம் 882, kerosene 2100, ஐஸ் 2100, sea water 3900, water 4180. சோ அதே தமிழ்ல இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, consider the following statements and select the correct answer. சோ சரியான விடையை பார்க்க சொல்லிருக்காங்க. expansion is greater for liquids than for solids. சரிங்களா? உங்களுக்கு திடப்பொருட்களை விட திரவ பொருட்கள் அதிகமாக விரிவடையும். இரண்டாவது, expansion is greater for solids than for liquids. திரவ பொருட்களை விட திடப்பொருட்கள் அதிகமாக விரிவடையும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா expansion is greater for gases than for solids and liquids. solids and liquids இதுல திடம் மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிகமாக விரிவடையும். இதுல சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான விடை A 1 மற்றும் 2. சோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா expansion is greater for gases than for solids and liquids வராது. சோ lesser than விடை வந்து பாத்தீங்கன்னா அதோட குறைவா இருக்கும், அதிகமா விரிவடையாது. 10வது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். முதல் விதி நீள்வட்டங்களின் விதி. இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதி. மூன்றாவது விதி ஒத்திசைவுகளின் விதி. டி மேற்கண்ட அனைத்தும். இதுல எது சரின்னு கேக்குறாங்க. சோ அனைத்துமே சரி. 1600ல ஜோஹன் கெப்லர் கோள்களின் இயக்கத்திற்கான 3 விதிகளை வெளியிட்டுள்ளார். சரிங்களா? சோ அது என்னன்னா based on the sun centered solar system. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய மைய அமைப்போட அடிப்படையில ஆனது இந்த 3 விதிகளும். அதுல his mentor சரிங்களா, அவருடைய வழிகாட்டியார்னா டைகோ பிராகே. அவருடைய வழிகாட்டியார்னா டைகோ பிராகே. முதல் விதி நீள்வட்டங்களின் விதி, the last of ellipses. சரிங்களா? இரண்டாவது செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சம பரப்புகளின் விதி. சரிங்களா? சம பரப்புகளின் விதி, the law of equal areas. third law, the law of harmonies. மூன்றாவது விதி ஒத்திசைவுகளின் விதி. 11வது கேள்வி, which of the following is not a benefit of ISS International Space Station supporting water purification efforts are eye tracking technology, robotic arms and surgeries. D ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. சோ இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா இணைய பாதுகாப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ISS ஓட பெனிஃபிட் கிடையாது. சோ இதோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ISS. சரிங்களா? சோ என்னன்னா பெனிஃபிட்லாம் இருக்குது. நீர் சுத்திகரிக்கும் முறைகள் ஈராக் நாட்டில் சுத்தமான குடிநீர் இல்லாத கிராமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஐ டிராக்கிங் டெக்னாலஜி கண்ணை தொடரும் தொழில்நுட்பம். தீவிர இயக்க குறைபாடுள்ள குழந்தை கண் அசைவுகளை மட்டுமே வைத்து அன்றாட செயல்பாடுகளை செய்ய இயலும். ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சையில் பயன்படுது. மூளை கட்டி நீக்குதல், உடல் திசு ஆய்வு செய்தல். 12வது கேள்வி, சூஸ் தி ராங் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங். சோ இதெல்லாம் எது வந்து பாத்தீங்கன்னா தவறான இணைன்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு அமைப்பு. சரிங்களா? ரோஸ்கோமாஸ் ரஷ்யா, ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பா, அது சரி. ஜாக்ஸா
சரிங்களா ஜெர்மனி இது தவறு. CSA கனடா இதுவும் சரி. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு JAXA யாருன்னா ஜப்பான். 13வது கேள்வி, அதி நீள்வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சோ வால் விண்மீன்களா, விண்கற்களா, விண்மீள்கற்களா, சிறுகோள்களா? விடை வந்து பாத்தீங்கன்னா காமெட். விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா many comets appear periodically. சரிங்களா? சோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் தோன்றுபவை. அதுல எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹாலி காமெட். தென் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் தெரியும். இட் வாஸ் லாஸ்ட் சீன் இன் 1986. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1986ல பார்க்கப்பட்டது. இட் வில் நெக்ஸ்ட் பி சீன் இன் 2062. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2062ல தெரியும். 14வது கேள்வி, நொடிக்கு 250 கிலோமீட்டர் மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பால்வழி வீதியை சுற்றி வர சூரியன் எடுத்துக்கொள்ளும் காலம் 225 மில்லியன் வருடங்கள். இக்காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. சரிங்களா? இதுக்கு காஸ்மிக் ஆண்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? காஸ்மிக் இயர். 15வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும். தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமேடா our nearest galaxy is approximately 2 மில்லியன் லைட் இயர்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா புவிக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமேடா விண்வெளி திரளின் தொலைவு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும். இரண்டாவது, பூமி இயங்கும் வேகத்தில் அதாவது 30 கிலோமீட்டர் வினாடிக்கு, சரிங்களா, பெர் மினிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நாம் சென்றால் கூட அதை சென்றடைய 25 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். சரிங்களா? சோ இதுல எது சரி? இரண்டுமே சரி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி, இரண்டுமே சரி. 16வது கேள்வி, பொறுத்துக. சரிங்களா? சோ கோள்கள் மற்றும் ஒரு நாளின் அளவு. சரிங்களா? சோ புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளோட அளவு 58.65 நாட்கள் ஆகுது. புதனுக்கு ஒரு நாளோட அளவு 58.65 நாட்கள். வெள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 243 நாட்கள் ஆகுது. செவ்வாய்க்கு 24.62 மணி நேரங்கள் ஆகிறது. வியாழனுக்கு 9.92 மணி நேரங்கள் ஆகிறது. சனிக்கு 10.23 மணி நேரங்கள் ஆகிறது. விடை ஏ. சோ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கோள்கள்ல ஒரு நாளோட அளவு எதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய பூமிக்கு நமக்கு தெரியும். சரிங்களா? சோ 23.93 மணி நேரங்கள் ஆகுது. 24 மணி நேரம் ஆவரேஜா நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுரேனஸ்க்கு 17 மணி நேரங்கள் ஆகிறது. நெப்டியூனுக்கு 18 மணி நேரங்கள் ஆகின்றது. தென் வீனஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீனஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 243 நாட்கள் ஆகிறது. மார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 24.62 மணி நேரங்கள் ஆகிறது. 17வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். சரிங்களா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சோ கானிமீடு என்ற நிலவுதான் சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவாகும். கானிமீடு என்ற நிலவுதான் சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவாகும். சரிங்களா? சோ இரண்டாவது, நம் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு டைட்டன். மூன்றாவது, சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு சந்திரன். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆன்சர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஸ்டேட்மென்ட். சோ விளக்கம், ட்ரைட்டான் இஸ் தி லார்ஜெஸ்ட் மூன் ஆஃப் நெப்டியூன். சரிங்களா? சோ நெப்டியூனுடைய பெரிய நிலவு எதுனா ட்ரைட்டான். நெப்டியூன்ல மொத்தம் 13 நிலவுகள் உள்ளன. 13 மூன்ஸ் இருக்கு. சரிங்களா? 13 மூன்ஸ். டைட்டான் is the only moon in the solar system that moves in the opposite direction. சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு டைட்டான் ஆகும். 18வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட், 1956 செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளே முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும். இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை ஏப்ரல் 19, 1985 செலுத்தியது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும் தான் சரியானது, பி தவறு. ஏன்னா இந்தியா launched its first satellite ஆரியபட்டா ஏப்ரல் 19 in 1975. சோ 1975ல செலுத்தி இருக்காங்க. 19வது கேள்வி, assertion reason. சரிங்களா? The pole star appears to us as fixed in space at the same place in the sky in the north direction. சரிங்களா? அதுக்கு ரீசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, it lie on the axis of rotation of the earth which itself is fixed and does not change its position in space அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அசசன் கூற்று காரணம் பார்ப்போம். துருவ விண்மீன் மட்டும் நகராமல் ஒரே இடத்தில் உள்ளது போல் தெரியும். அதுக்கு ரீசன் கூற்று காரணம் என்ன சொல்றாங்கன்னா, துருவ விண்மீன் நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சுக்கு நேராக அமைந்துள்ளது. சரிங்களா? இதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் சரி மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் இரண்டும் சரி, ஆறானது ஏக்கு சரியான விளக்கமாகும். சோ விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றும். ஆல் ஸ்டார்ஸ் அப்பியர் டு as moving from east to west. துருவ விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். துருவ மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவதில்லை. சோ போலர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து தெரியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா choose the wrong pair கேட்டிருக்காங்க. சரிங்களா? choose the wrong pair கேட்டிருக்காங்க. எர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு bluish green கலர் என்ன கலர்ல இருக்கும்? சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ பூமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீலம் கலந்த பச்சை கலர் இருக்கும். சரியானது. மார்ஸ் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்துல இருக்கும். சரியானது. சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறத்தில் இருக்கும். தவறானது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் yellowish நிறத்தில் இருக்கும். மஞ்சள் கலர்ல இருக்கும். நெப்டியூன் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் இருக்கும். இதுவும் சரியானது. இதுவும் சரியானது. தவறு வந்து பாத்தீங்கன்னா சி. விளக்கம். Saturn has rings வளையங்கள் இருக்கு. சரியா? உங்களுக்கு சாட்டனுக்கு வளையங்கள் இருக்கு. மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அட்லீஸ்ட் 60 moons are present. குறைந்தபட்சம் 60 நிலவுகள் உள்ளன. லார்ஜஸ்ட் நிலவு என்னன்னா டைட்டன். சரிங்களா? இதுல லார்ஜஸ்ட் நிலவு என்னன்னா டைட்டன். 21வது கேள்வி. choose the incorrect statements from the following. so பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எதுவும் கேட்கிறாங்க. சரிங்களா? இருப்புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை நியூட்டனின் இரண்டாவது விதியின் அடிப்படையில் இறங்குகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தவறானது. மூன்றாவது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகின்றது. இது சரி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறான கூற்று தான் கேட்கிறாங்க. அதனால விடை ஏ. 22வது கேள்வி. மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வந்து பாத்தீங்கன்னா சி. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மின் விசை. 23வது கேள்வி. கம்பியொன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவிலான மின்னூட்டம் கடக்கும் போது உருவாவது எது? இதுதான் கேள்வி. மின்னோட்டமா, மின்னழுத்த வேறுபாடா, ஆம்பியரா, மின்னியக்கும் விசையா? சரிங்களா? எதுன்னு கேட்டுக்கிறாங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர். The standard SI unit for current is ampere with the symbol A. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். அதனோட குறியீடு A. ஒரு ஆம்பியர் ஒரு கூலும் பெர் செகண்ட். 24வது கேள்வி. வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவேட் ஃபோர்ஸ்? சரிங்களா? மோட்டிவ் ஃபோர்ஸ். மின்னியக்கு விசையின் SI அலகு என்ன? வோல்ட், ஜூல், ஜூல் ஆர் கூலும்? விடை டி, ஏ ஆர் சி. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, ஏ அல்லது சி. SI யூனிட் ஆஃப் EMF ஜூல் பெர் கூலம் ஆர் வோல்ட். 25வது கேள்வி. வோல்ட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வோல்ட் என்பது பின்வரும் எவற்றின் SI அலகு? பின்வரும் எவற்றின் SI அலகு? விடை வந்து பாத்தீங்கன்னா டி, ஏ அண்ட் பி. சரிங்களா? ஏ அண்ட் பி. மின்னழுத்த வேறுபாடு, மின்னியக்கு விசை. விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னியக்கு விசை இவை இரண்டிற்குமே SI அலகு வோல்ட் ஆகும். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர் ஆகும். உதவும் கருவி வோல்ட் மீட்டர் ஆகும். 26வது கேள்வி. ஒரு கடத்தின் வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது அதன் முனைகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அந்த கடத்தியின் மின்தடை எது? ஏ ஓம், பி மோ, சி வோல்ட், டி ஏ மற்றும் சி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஓம். விடை ஓம். சோ விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் பாய்வதற்கு தடை அளிக்கும் பண்பு மின்தடை எனப்படும். மின்தடையின் SI அலகு ஓம். அதன் குறியீடு மோ. யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ். மோ என்பது கடத்தும் தன்மை அலகு. 27வது கேள்வி. மின் வெப்ப சாதனங்கள் இயங்குவதற்கு அடிப்படையாக விளங்குவது எது? பெல்டியர் விளைவு, சிபெக் விளைவு, ஜூல் விளைவு, வேதி விளைவு. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூல்ஸ் எஃபெக்ட், ஜூல் விளைவு. மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படும் போது இந்நிகழ்வு ஜூல் வெப்பமேறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு என கூறப்படுகிறது. 28வது கேள்வி. கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு எது? மின்னார் பகுப்பு, மின் பகு திரவம், மின்னார் பூச்சு, மின் வேதி செயல். விடை மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ். மின்னோட்டம் பாயும் கரைசல் மின்பகு திரவம் எனப்படும். 29வது கேள்வி. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி, 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ். 30வது கேள்வி. ஒரு மின் சூடேற்றியின் வழியாக 2 × 10⁴ கூலும் மின்னூட்டம் பாய்கிறது. 5 × 10⁶ ஜூல் அளவு மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது எனில் சூடேற்றின் குறுக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுக. 250 வோல்ட்டா, 300 வோல்ட்டா, 200 வோல்ட்டா, 150 வோல்ட்டா? விடை வந்து பாத்தீங்கன்னா 250 வோல்ட்.
31வது கேள்வி, பன்னாட்டு விண்வெளி மையம் தொடர்பான சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். தாழ்வான புவிவட்ட பாதையில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இயங்குகிறது. இது ஒரு அறிவியல் ஆய்வகம். அதன் முதல் பகுதி 2011ஆம் ஆண்டில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, மூன்றாவது கிடையாது. 1998இல் முதல் பகுதி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டில் the first human crew went to the ISS. பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு மனிதர்கள் சென்றனர். விண்ணில் உள்ள பொருட்களில் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய பொருள் இதுவே ஆகும். 32வது கேள்வி, choose the correct statements from the following. சரிங்களா? சோ பின்வருவனவற்றில் சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். நுண்ஈர்ப்பு என்பது பொருள்கள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலையாகும். நுண்ஈர்ப்பு என்றால் மிகச்சிறிய ஈர்ப்பு என்று பொருள்படும். இரண்டுமே சரி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி. விண்வெளி வீரர்களும் ஒரு சில பொருள்களும் விண்வெளியில் மிதக்கும் போது நுண் ஈர்ப்பின் விளைவுகளை நாம் அறியலாம். Choose the incorrect statements. சரிங்களா? தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். The biggest asteroid is Ceres. So Ceres என்பது மிகப்பெரிய சிறுகோள். இதனுடைய விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 946 கிலோமீட்டர் ஆகும். சரி, இது சரியான கூற்று. இரண்டாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா asteroids can be seen through naked eye. சோ வெறும் கண்களால் காணலாம். ஆனா இது தவறான கூற்று. அதனால விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி, asteroids சிறுகோள்கள். சரிங்களா? செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கும் வியாழனின் சுற்றுப்பாதைக்கும் இடையே உள்ள இடைவெளியில் கோள்கள் தோன்றிய போது உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் சுற்றி வருகின்றன. அதுதான் சிறுகோள்கள். சோ நம்ம பார்த்த மாதிரி பெரிய சிறுகோள் எதுனா செரஸ். 34வது கேள்வி, choose the incorrect pair. சரிங்களா? சோ தவறான இணைய கேட்டுக்கிறாங்க. கோள்கள் மற்றும் அதனுடைய துணைக்கோள்கள் நேச்சுரல் சாட்டலைட்ஸ். மார்ஸுக்கு 2 இருக்கு. சரிங்களா? சாட்டர்ன் 60 துணைக்கோள்கள், ஜூபிட்டர் 65 துணைக்கோள்கள், நெப்டியூன் 13 துணைக்கோள்கள். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி. நெப்டியூன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 துணைக்கோள்கள் நிலவுகள் உள்ளன. சூரியனிலிருந்து 8வதாக உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோளாகும். மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெப்டியூன். 35வது கேள்வி, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதனுடன் தொடர்புடையது எது? பாயில்ஸ் விதி. 36வது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கும். சரிங்களா? வெப்பாற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் SI அலகு ஜூல் ஆகும். நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = RT. சோ இதுல ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 மற்றும் 2. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = RT. P பிரஷர், V வால்யூம் = R என்பது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். சோ இதில் R என்பது பொது வாயு மாறிலி 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 ஆகும். 37வது கேள்வி, angle of refraction is dash for red and dash for violet. சோ கண்ணுறு ஒளியானது சிவப்பு நிறத்தில் டேஷ் கோணத்தையும் ஊதா நிறத்தில் டேஷ் கோணத்தையும் பெற்றுள்ளது. சிவப்பு நிறத்தில் மிக குறைந்த கோணத்தையும் ஊதா நிறத்தில் மிக அதிகமான கோணத்தையும் பெற்றுள்ளது. விடை ஏ. ஸ்னெல் விதிப்படி விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை சார்ந்து அமையும். வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் வெவ்வேறாக இருக்கும். எனவே ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது என அறியலாம். 38வது கேள்வி, கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமான ஒளிச்சிதறல் எது? ஏ ராலே ஒளிச்சிதறல், பி டிண்டால் ஒளிச்சிதறல், சி மீ ஒளிச்சிதறல், டி ராமன் ஒளிச்சிதறல். விடை மீ ஸ்கேட்டரிங், மீ ஒளிச்சிதறல். வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீச்சிதறல் ஏற்படுகிறது. 39வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது. எது சரியானது? இரண்டுமே சரி. விடை இரண்டுமே சரி. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் c = 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். 40வது கேள்வி, ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ராமன் ஒளிச்சிதறல். விடை டி ராமன் ஒளிச்சிதறல். 41வது கேள்வி, நுண்ணோக்கிகள் மற்றும் உருப்பெருக்கும் கண்ணாடிகளில் பயன்படுத்தப்படும் லென்ஸ்கள் எது? குழி லென்ஸ், குவி லென்ஸ், சி ஏ மற்றும் பி எதுவும் இல்லை. விடை வந்து பாத்தீங்கன்னா பி கான்வெக்ஸ் லென்ஸ்.
குளிலென்ஸின் பயன்பாடுகள் ஒளிப்பட கருவியில் பயன்படுகின்றன. உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன. நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்தியல் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுகின்றன. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்கின்றன. 42வது கேள்வி, சரியற்ற கூற்றுகளை அடையாளம் காண்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர். இது S என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா A one only. லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர். இது D என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. 43வது கேள்வி, which of the following statements is correct? Myopia is caused due to shortening of eyeball. So shortening கிடையாது, lengthening. Concave lens is used in curing myopia. இது சரியான விடை. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை தான் கேட்டிருக்காங்க, B only. Myopia also known as short sightedness occurs due to the lengthening of eyeball. So myopia என்று அழைக்கப்படும் கிட்டப்பார்வை எனும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. தூரப்பார்வை என்று அழைக்கப்படும் ஹைப்பர்மெட்ரோபியா குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. 44வது கேள்வி, which of the following is called old age hypermetropia? பார்வை சிதறல் குறைபாடு, மயோபியா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. விடை பிரஸ்பயோபியா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. மனிதரில் ஏற்படும் வயது முதிர்வு காரணமாக சிலிரிய தசைகள் வலுவிழக்கின்றன. மேலும் விழி லென்ஸ் தன் நெகிழ்வுத்தன்மையும் இழக்கிறது. சோ இதனால் விழியின் ஏற்பமைப்பு திறனில் சிறிது குறைபாடு ஏற்படுகிறது. இக்குறைபாட்டினால் உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது. எனவே இக்குறைபாடு வயது முதிர்வு தூரப்பார்வை என்று அழைக்கப்படுகிறது. 45வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்கும். சரிங்களா? சோ இதுல ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணுவோட மையத்துல உட்கரு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஜேம்ஸ் சாட்விக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உட்கருல நியூட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த நியூட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மின் சுமை அற்றவை அப்படின்னு ஜேம்ஸ் சாட்விக் சொல்லியிருக்காரு. இரண்டுமே சரியான எண்ணைகள் தான். விடை வந்து பாத்தீங்கன்னா A. 46வது கேள்வி, அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. எடுத்துக்காட்டு யுரேனியம் மற்றும் டெக்னீட்டியம். சோ இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதோட எடுத்துக்காட்டுன்னு வரும்போது டெக்னீட்டியம் கிடையாது. சரிங்களா? சோ 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் மற்றும் ரேடியம். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும் A. 47வது கேள்வி, யுரேனியத்தின் அனைத்து ஐசோடோப்புகளும் கதிரியக்கத்தில் பங்கு பெறுகின்றன. எடுத்துக்காட்டு யுரேனியம் 235, யுரேனியம் 238. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C போத்னா சரியற்ற கூட்டுகளை சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இரண்டுமே தவறு. யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்குட்படுவதில்லை. யுரேனியம் 238 பிளவுக்குட்படுவதில்லை. அதே வேளையில் யுரேனியம் 235 பிளவுக்குட்பட்டும் பொருளாகும். 48வது கேள்வி, லேசான 2 அணுவின் உட்கருவில் இணைவது அணுக்கரு பிளவு ஆகும். ஆக்சுவலா அணுக்கரு பிளவு கிடையாது, அணுக்கரு இணைவு. சரிங்களா? ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போதும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 into 10⁻⁻12 ஜூல். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட், இரண்டாவது சரியான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A. 3.84 into 10⁻⁻12 ஜூல். கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறது. 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு எனப்படுகிறது. 49வது கேள்வி, பொறுத்துக. சோடியம் 29, ஃபெரம் 59, பாஸ்பரஸ் 32, கோல்ட் 198. சரிங்களா? இதுக்கு பொறுத்து கேட்டுக்கிறாங்க. சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 29க்கு இதயம் சீராக செயல்படுவதற்கு பயன்படுகிறது. ஃபெரம் 59 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த சோகையை அடையாளம் காண்பதற்கு பயன்படுகிறது. பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது. கோல்ட் 198 பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் சொல்லுவாங்கல்ல, சோ அதுக்கு பயன்படுது. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு C. 50வது கேள்வி, consider the following statements. சரிங்களா? சோ செலக்ட் கரெக்ட் ஆன்சர் ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவது இல்லை.
இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்ப பரிமாற்றத்தில் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுமே சரி, சி. 51வது கேள்வி தவறானது எது? சரிங்களா? ஸோ வந்து தவறானது கேட்டிருக்காங்க. பேர் கொடுத்துருக்காங்க. இது இணை சரியா இருக்காண்டு. அலுமினியம் 7 × 10⁻⁵, பித்தளை 18.2 × 10⁻⁵, கண்ணாடி 2.5 × 10⁻⁵, நீர் 20.7 × 10⁻⁵. ஸோ இதுல தப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை தப்பா இருக்கு, பிராஸ் தவறா இருக்குது. ஸோ பிராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁻⁵. ஸோ அலுமினியம் ஆல்ரெடி இருக்கு, கிளாஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு, மெர்க்குரி. 52வது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங். சரிங்களா? ஸோ இதுல இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. Avogadro's value 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் (-1). Boltzmann's constant 6.023 × 10⁻23 per mole. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இன்கரெக்ட் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் பி. 53வது கேள்வி. சரிங்களா? சோ உண்மையான வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ சரியானது எது? உண்மையான வெப்ப விரிவு கொள்கலன் இல்லாமல் திரவத்தினை நேரடியாக வெப்பப்படுத்த முடியாது. தோற்ற வெப்ப விரிவு கொள்கலன் இல்லாமல் திரவத்தினை நேரடியாக வெப்பப்படுத்தும் போது ஏற்படுவது. சரியானது கேட்கிறாங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரி கிடையாது, டி. 54வது கேள்வி பின்வருவனவற்றுள் முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகளை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ ஒளியானது அடர்மிகு ஊடகங்களிலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். சரிங்களா? சோ இங்க அதிகமாக இருக்க வேண்டும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, ஒன்று மட்டும் தான் சரி. 55வது கேள்வி சூஸ் மிரர் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ ஆடி சமன்பாட்டை கேட்டிருக்காங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா 1/f = 1/u + 1/v. பி 1/f = 1/u - 1/v. சி 1/f = 1/v - 1/u. டி 1/f = 1/uv. சோ இதுல எது சரியானது கேட்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. சோ 56வது கேள்வி who is called as the father of fiber optics. சோ இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நரீந்தர் கபானி. நரீந்தர் கபானி. 57வது क्वेश्चन படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையேயான தகவு எதுன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட். டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி, கான்ஸ்டன்ட், மாறிலி. 58வது கேள்வி which of the following is a not a feature of concave lens கேட்டிருக்காங்க. சோ எது வந்து பாத்தீங்கன்னா concave lensோட ஃபியூச்சர் இல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ பின்வருவனவற்றில் குழி லென்ஸின் தன்மைகள் அல்லாததை தேர்ந்தெடுக்கும். சோ இந்த இடத்துல அல்லாதது. சரிங்களா? சோ இங்க மிஸ் ஆயிருக்கு, அல்லாதது போட்டுக்கோங்க. சரிங்களா? அல்லாததை தேர்ந்தெடுக்கவும். இது விரிக்கும் லென்ஸ், சரியானது. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது, இதுவும் சரியானது. பெரும்பாலும் மெய்ப்பெம்மங்களை தோற்றுவிக்கும், இது தவறானது. மையத்தில் மெலிந்திரும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும், இதுவும் சரியானது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சி. விடை சி, பெரும்பாலும் மெய்ப்பெம்களை தோற்றுவிக்கும். 59வது கேள்வி பின்வருவனவற்றில் கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பன்னாட்டு அலகு பெக்கோரல். சரிங்களா? பன்னாட்டு அலகு வந்து சி, பெக்கோரல். கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அலகு பெக்கோரல் ஆகும். அதுதான் ஆன்சர். தென் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு பெக்கோரல் என வரையறுக்கப்படுகிறது. 60வது கேள்வி இரண்டாவது உலகப் போரின் போது ஹீரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் எது? சரிங்களா? சோ அணுகுண்டின் பெயர் எதுனா லிட்டில் பாய். இந்த ஃபேட் மேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகாசாகில வீசப்பட்ட குண்டு. 61வது கேள்வி அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எது? அயனியாக்கம் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எது? டோசிமீட்டர். விடை டி, டோசிமீட்டர். 62வது கேள்வி which of the following statements are not true? எல்இடி பல்ப். சரிங்களா? சோ இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பல நிறங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது. விலை மலிவானது மற்றும் ஆற்றல் சிக்கனமுடையது. வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. விடை ஏ.
63வது கேள்வி consider following statements சரிங்களா சோ குதிரை திறன் என்பது மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது சரியானது ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட் ஆகும் இதுவும் சரியானது கேட்கப்பட்ட என்ன கேக்குறாங்கன்னா தவறான விடையை தேர்ந்தெடுக்கும் சோ இரண்டுமே சரி அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை டி 64வது கேள்வி பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 110/120 வோல்ட் மின்னழுத்தம் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது USA மற்றும் UK போன்ற நாடுகளுக்கு வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 220/230 வோல்ட் மின்னழுத்தம் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது சோ இதுல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரியானது சோ இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை இரண்டுமே தவறு 65வது கேள்வி மின்திறன் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும் சோ சரியானதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 1 ஆற்றல் செலவிடப்படும் வீதம் ஆகும் 2 SI அலகு வாட் ஆகும் 3வது 1 கிலோவாட் மணி என்பதனை ஒரு யூனிட் மின்னாற்றல் என கூறலாம் சோ 1 கிலோவாட் மணி என்பதனை ஒரு யூனிட் மின்னாற்றல் எனவும் கூறலாம் விடை வந்து பாத்தீங்கன்னா சி அனைத்துமே சரி 66வது கேள்வி சரிங்களா LED தொலைக்காட்சி பற்றிய பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் 1 ஜேம்ஸ் பி மிட்சல் இதனை உருவாக்கினார் LED தொலைக்காட்சியை உருவாக்கினார் 1999 உருவாக்கப்பட்டது 3வது 2009 வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது சோ அனைத்துமே சரி ஆன்சர் டி 67வது கேள்வி பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் LED தொலைக்காட்சி உண்மையில் ஒரு உமிழ் டையோடை பயன்படுத்தி செய்யப்பட்ட LCD தொலைக்காட்சி ஆகும் சிகப்பு பச்சை நீலம் ஆகிய நிறங்களை உமிழும் ஒளி உமிழ் டையோடுகளை ஒன்ன தொலைக்காட்சி பெட்டிகளை தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க சோ எதுவுமே தவறு கிடையாது விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி none of the above 68வது கேள்வி choose the wrong pair சரிங்களா தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க சோ கலிபோர்னியம் 252 சரிங்களா கலிபோர்னியம் 252 சுமைகளில் வெடிபொருள் கண்டுபிடிப்பு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமர்சியம் 241 புகை கண்டுணர்வி ரேடியோ கோபால்ட் 60 தொண்டை புற்றுநோய் அயோடின் 131 முன்கழுத்து கலலை நோய் சரிங்களா சோ இதுக்கு எதெல்லாம் பயன்படுது பாத்தீங்கன்னா எல்லாமே பயன்படுது எக்ஸெப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ கோபால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சருக்கு பயன்படுது சரிங்களா தோல் புற்றுநோய்க்கு பயன்படுது விடை சி 69வது கேள்வி பின்வருவனவற்றுள் செயல்படும் அணுக்கரு உலைகளை தேர்ந்தெடுக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு ஆபரேட்டிங்ல இப்ப இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரியாக்டர்ஸ் சோ சைரஸ் இருக்குது துருவா இருக்குது பூர்ணிமா இருக்குது சோ விக்ரம் மட்டும் தான் கிடையாது சோ இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி 1 2 3 இந்தியால இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் சரிங்களா சோ வந்து நியூக்ளியர் பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளது தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆகும் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா இந்தியாவில் தற்போது 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன அதில் சைரஸ் துருவா பூர்ணிமா தற்போது செயல்பாட்டில் உள்ளன இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்கள் சரிங்களா மொத்தம் 7 இருக்கு நரோரா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கரக்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கைகா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கூடன்குளம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் 2 இருக்கு கல்பாக்கம் மற்றும் கூடன்குளம் 70வது கேள்வி பின்வருவனவற்றுள் அணுக்கரு உலையின் பகுதி கூறுகளை தேர்ந்தெடுக்கவும் எரிபொருள் தனிப்பான் கட்டுப்படுத்தும் களி குளிர்விப்பான் தடுப்பு சுவர் சோ அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அதோட பகுதி கூறுகள் தான் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி மேற்கண்ட அனைத்தும் 71வது கேள்வி பின்வருவனவற்றுள் வளமை பொருள்கள் என்று அழைக்கப்படுவற்றை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க சரிங்களா சோ யுரேனியம் 238 தோரியம் 232 புளுட்டோனியம் 260 சோ இதுல எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளமை பொருட்கள் இதுல வந்து வளமை பொருட்கள் யுரேனியம் மற்றும் தோரியம் மட்டுமே ஆகும் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி புளுட்டோனியம் 240 72வது கேள்வி choose the correct answer சரிங்களா சோ எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒரு கியூரி 3.7 into 10 power 10 ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு ஒரு ரூதர்போர்ட் 10 power 6 ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு சோ இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர் சி 73வது கேள்வி சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம் இந்த குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது எது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருகுவிய லென்சுகள் சொல்லக்கூடிய பைஃபோக்கல் லென்ஸ் 74வது கேள்வி
உருப்பெருக்கத்திற்கான சமன்பாட்டினை தேர்வு செய்க. சரிங்களா? A m equal to v by u, b m equal to 1 by u minus v, c m equal to uv, d m equal to 1 by u plus v. So answer வந்து பாத்தீங்கன்னா A m equal to v by u. 75வது கேள்வி, பின்வருவனவற்றில் கூழ்மத்திற்கான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பால், புகை, ஐஸ்கிரீம், நீர். சோ இதுல எது அப்படி கேட்டிருக்காங்க. இதுல நீர் வராது, இது சுத்தமான நீர். சோ நீர் வராது, கலங்கிய நீர் தான் வரும். சரிங்களா? சோ கலங்கிய நீர் வரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C 1 2 3 மட்டுமே தான், D வராது. முதல் அறிவியல் தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். சோ 75 கேள்விகள். சரிங்களா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல 100 கேள்விகள் இருக்கும். சோ 25 மேக்ஸ் இருக்கு. அந்த மேக்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். இதுல 75 சயின்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தோம். இது சயின்ஸோட முதல் டெஸ்ட். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட்ல இன்னும் 4 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜில வரும். சோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நன்றி, வணக்கம்.